28/12/2023 வியாழக்கிழமை இன்றைய இறைவார்த்தை யோசுவா 3:7. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 3:7 சொல்கிறது பின்பகுதி, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்து இப்பொழுது யோர்தான் கிட்டே வந்து விட்டார்கள். யோர்தானிலே அந்த நதியிலே வெள்ளம், தண்ணீர் புரண்டு ஓடுகிறது, ரொம்ப வேகமாய் போகிறது. அதை கடந்து போக வேண்டும், ஆனால் அதிலே கடந்து போக முடியாது. அதிலே போவோம் என்று சொன்னால், அதை கடக்க முயற்சிப்போம் சொன்னால், அந்த தண்ணீரில் வருகிற வேகம் எல்லாரும் அடித்து கொண்டு போய்விடும், ஒருவரும் தப்ப முடியாது. அப்படியான தண்ணீர் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதனால் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். எனவே நான் சொல்லுகிற காரியத்தை நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொல்ல சொன்னார். ஆசாரியர்களை கூப்பிட்டு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை கூப்பிட்டு, அவர்கள் பாதங்கள் யோர்தான் நதியிலே படும்போது அந்த யோர்தான் குவியலாக மாறி போயிடுச்சு. தேவன் சொன்ன வார்த்தையை யோசுவா மோசையை போல ஜனங்களுக்கு சொல்லுகிறான். ஜனங்களும் ஆசாரியர்களும் அது கீழ்ப்படுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதம் யோர்தான் தண்ணீரில் பட்ட உடனே யோர்தான் குவியலாக மாறிச்சு. அவர்கள் கடந்து போகத்தக்கதாய் வழி திறக்கப்பட்டது. அதன் பின்பு ஜனங்கள் எல்லாரும் அதை கடந்து அக்கறைக்கு போகிறார்கள். அதன் நடுவிலே எல்லாரும் கற்களை குவியலாக வைக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு இதை கடக்க செய்தார் என்று சொல்லி தனக்கு பின்வரும் ஜனங்களுக்கு அடையாளமாய் வைத்து சென்று கடந்து செல்கிறார்கள். ஆம், இவனமாய் தேவன் கடக்க முடியாத பாதையை கடக்க செய்து மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை, யோசுவாவோடு இருக்கிறார் என்பதை அங்கே உறுதிப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். யார் யார் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களோ, யார் யார் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, யார் யார் உங்களை நிந்திக்கிறார்களோ, யார் யார் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களோ, உங்களை யார் யார் மறந்து போனார்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறாய் என்பதை காட்டும்படியாக, நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். அது இப்போதே தோன்ற போகிறது. அது இப்போதே நடக்க போகிறது. நீங்கள் தான் ஒன்று செய்யணும், ஒன்னே ஒன்று பண்ணணும். என்ன செய்யணும் என்று சொன்னால், யோசுவாவை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜனங்களுக்கு சொல்லணும், கீழ்ப்படியணும், நடக்கணும். செஞ்சா போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்கள் நானும் கர்த்தரோடு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க அர்ப்பணிக்கும் போது தேவன் இது எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வார். நீங்கள் நானும் ஒப்பு கொடுப்போமா? இந்த காலையில் ஆண்டவரே என்னோடு இருக்கிறேன் என்பதை, அப்பா, என்னை எதிர்த்து சத்துருக்கள் அறிந்து கொள்ள, மனிதர்கள் அறிந்து கொள்ள, என் உறவினர்கள் அறிந்து கொள்ள நீ செய்யுங்கப்பான்னு சொல்லி சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிவோம். தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படி செய்யும் போது அவர் நம்மோடு இருக்கிறதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள செய்வார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் கீழ்ப்படிங்கள், கர்த்தர் செய்வார். தகப்பனே, நீர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருக்கிறீர் என்பதை அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதம் செய்வேன்னு சொல்லி யோசுவாவுக்கு சொன்னீர்.
அதன்படியே யோசுவாவை மேன்மைப்படுத்தினது இந்த காலவெளியிலும் நீர் அப்பா உடைய ஜனத்தை மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்கீங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இன்னைக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே. யோர்தான் குவியலாய் நெஞ்சு ஜனங்கள் கடந்து போனது போல இன்னைக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கும் ஒரு வழி திறக்கப்படட்டும், இன்னைக்கும் ஒரு வாசல்கள் திறக்கப்படட்டும். அப்பா நீர் அப்பா ராஜா யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல் இப்போதும் ஆண்டவரை நோக்கி கேட்கிற, நோக்கி ஜெபிக்கிற, இதோடு இருக்கிற அப்பா ராஜாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அப்பா யார் யார் கேட்கிற அவர்களுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து மேன்மைப்படுத்தும்படிக்கும் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதில் யாவும் மாறட்டும், நாங்களும் சத்தத்தை கீழ்ப்படுத்த நடக்க உதவி செய்கிறோம். பெரிய காரணம் கதை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.